படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். நம்ம எக்ஸாமுக்கான கடைசி நிமிட ரிவிஷனை நம்ம பார்த்துட்ருக்கோம் தமிழ்லேருந்து. இதுக்கு முன்னாடி நம்ம தமிழில் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் பார்த்து முடிச்சிட்டோம். பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய்ட்டு பாருங்கள். ஸோ இது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்திற்கான உங்களுக்கு ஒரு 100 கொஷின்ஸு. இது இந்த டேம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது மட்டும் இல்லாமல் இந்த ரிவிஷனை பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைமில் கேட்கலாம். ஸோ பஸ்ஸில் போகிறப்போ கேட்டுட்டு போகலாம். நீங்கள் வீட்டில் வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் போட்டு பார்த்திங்கன்னா ஆடியோவாக கூட கேட்கலாம். இந்த ரிவிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க நம்ம முதல் கொஷினை பார்த்துடலாம். ஔவையார் எழுதா நூல்களில் ஒன்றை தேர்ந்தெடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஔவையார் எழுதிய நூல்கள் என்னென்னது? கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி. இது மூணுமே ஔவையார் எழுதிய நூல்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஔவையார் எழுதிய நூல்கள் என்னது? கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி. சார், அப்போ இங்கே நருந்தொகைன்னு கொடுத்துருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, நருந்தொகை இது பார்த்திங்க அப்படின்னா அறம் சார்ந்த நூல். என்னது? அறம் சார்ந்த நூல் தான் பார்த்திங்கன்னா நருந்தொகை. ரெண்டாவது பார்த்துடலாம். ஔவையார் இயற்றிய மூதுரை என்னும் நூலில் உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை என்ன? கண்ணை முடிக்கிட்டு போடணும். 31. ஔவையார் எழுதிய மூதுரையுடைய பாடல்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 31. மூணாவது கொஸ்டின் பார்த்துடலாம் பாருங்கள். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் கற்றோர் சிறப்புடையான் இவ்வடிகள் அடிகோடிட்ட சொல்லின் பொருள். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாசற இருக்கு இல்லையா, இந்த சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாசற அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் ஏ குற்றம் இல்லாமல். அப்போ மாசற அப்படின்னா அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா குற்றம் இல்லாமல். ஓகே. நாலாவது பாருங்கள். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் ப்ளஸ் எல்லாம். இடம் ப்ளஸ் எல்லாம். அஞ்சாவது பாருங்கள். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என்னும் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் என்ன சொல்லுவாங்க? மக்கள் கவிஞர்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது திருவிக்கா இருக்கார். திருவிக்கா பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தமிழ் தென்றல். தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவோம். பாரதியாரை நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்? தேசிய கவி, உலக கவி, அமரக்கவி அப்படிலாம் சொல்லுவோம். பாரதிதாசனா பாவேந்தர், புரட்சி கவிஞர், புரட்சி கவி, இதுமாரி பெயர்கள்லாம் நம்ம சொல்லுவோம். ஓகே. அடுத்தது ஆறாவது மேட்ச் த ஃபாலோவிங் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெறின்னா என்ன? நெறி அப்படின்னா வழி, மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள், தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, வற்றாமல் அப்படின்னா அழியாமல். ஓகேங்களா? நேருக்கு நேர் தான் இருக்குது. இதுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இது நம்ம எப்படி படிக்கிறோம்? நெறினா வழின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேதைனா அறிஞர்கள், தூற்றும்படி இகழும்படி, வற்றாமல் அப்படின்னா அழியாமல். ஏழாவது பார்த்துடலாம். மக்கள் கவிஞர் என சிறப்பிக்கப்படுபவர் யார்? இப்போ தான் நம்ம முன்னாடியே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மக்கள் கவிஞர்னால் யார்? நம்மளுடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ன சொல்கிறாங்க? மக்கள் கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்லுறோம். ஓகேங்களா? அடுத்தது தாராபாரதி. தாராபாரதி நம்ம என்ன சொல்லுவோம்? கவி ஞாயிறுன்னு சொல்லுவோம். தாராபாரதி என்ன சொல்லுவோம்? கவி ஞாயிறு. ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கவி ஞாயிறு. தாராபாரதியோடைய இயற்பெயர்னு கேட்டாங்கன்னா ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். நாமக்கல் கவிஞர்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம காந்திய கவிஞர். நாமக்கல் என்ன சொல்லுவோம்? காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். உடுமலை நாராயண கவி நம்ம என்ன சொல்லுவோம்? பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர். உங்களுக்கு நான் ஒரு கொஷின் கேட்குறேன். அதாவது என்னென்னா, பெரியாருக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நானே ஆன்சர் சொல்லிட்டேன். பகுத்தறிவு பகலவன் சொல்லுவாங்க. பகுத்தறிவு பகலவன். ஓகேங்களா? பகுத்தறிவு பகலவன் அப்படின்றது யாருடைய பெயர் அப்படின்னா நமக்கு பெரியார் கொடுத்த சிறப்பு பெயர். பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. சரி, ஓகே. அப்போ நான் இங்கே வந்துடலாம். நாமக்கல் கவிஞர் இருக்கார் இல்லையா, இவர் என்ன சொல்கிறோம்? நம்ம காந்திய கவிஞர்னு சொல்கிறோம். அப்போ இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்தது நம்ம 8வது கொஷின் பார்த்தலாம். கல்விக்கு அழகே அழகே என கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா நாலடியார். இந்த நாலடியார்னால் என்னது? நாலடியார் அப்படின்னா வேளாண் வேதம். வேளாண் வேதம். இதுக்கு ஒரு சிறப்பு பேர் கொடுத்துருப்பாங்க. வேளாண் வேதம். லாஸ்ட்டு குரூப் 2ல் கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கொஷின். ஓகேங்களா? இதில் அகநானூறு இருக்குது, புறநானூறு இருக்குது. ஓகேங்களா? இந்த அகநானூறு புறநானூறுலாம் என்னது?
சங்ககால நூல்கள். சங்க காலத்தில் 8 தொகையில் வந்து வரும். ஓகேங்களா? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படின்னு வரும். இந்த அகநானூறு வந்து பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த நூல். இது என்னது? அகம் சார்ந்த நூல். புறநானூறு வந்து பார்த்திங்கன்னா புறம் சார்ந்த நூல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். தமிழரின் வாழ்வியல் பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள். மனம் ப்ளஸ் இல்லா என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? மனம் இல்லா என்பது தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். 10வது கொஸ்டின் பாருங்கள். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார்? கல்வி புரட்சிக்கு வந்து வித்திட்டவர் யார்? காமராஜர். இதெல்லாம் கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. இருந்தாலும் அவருடைய சிறப்பு பெயரெலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய சிறப்பு பேருக்கு பாருங்கள். பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளி, கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குவார். அதாவது கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லது வந்து யாருக்கு வந்து தகுந்த பெயர் அப்படின்னா நமக்கு காமராஜருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சரியான பெயராக வந்து சிறப்பு பெயராக வந்து இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ கல்வி புரட்சிக்கு வித்துட்டோம்னா காமராஜர். அவருடைய சிறப்பு பெயர் என்னது? பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குவார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது. ஓகே, 12வது பாருங்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என பாடியவர் யார்? ஓகேங்களா? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என பாடியது வந்து பார்த்திங்கன்னா ஔவையார். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்று பாடியவர் வந்து பார்த்திங்கன்னா ஔவையார். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாருங்கள். 13வது கொஸ்டின் வந்து பாருங்கள். சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? சீருடை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியவர் காமராஜர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? காமராஜர் தான் வந்து பார்த்திங்கன்னா சீருடை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினார். கூற்று 1 வந்து சரி. ஓகேங்களா? 2வது கூற்று சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சத்துணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியது வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஜிஆர். ஓகேங்களா? மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து பிடி தியாகராயர் வந்து 1000 லைட்டில் வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? சத்துணவு திட்டம்னா எம்ஜிஆர், மதிய உணவு திட்டம்னா தான் வந்து காமராஜர். இப்போ இதுக்கு என்னன்னா சரியான ஆன்சர் கூற்று 1 மட்டும் சரி. ஓகே, 14வது கொஸ்டின் பார்த்துடலாமா? கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து தவறானவற்றை தேர்ந்தெடு. கொஷின் எல்லாம் நல்லா ரீட் பண்ணணும். ஓகேங்களா? நல்லா இங்கேருந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டு வந்து படிச்சுட்டு கடைசி டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே போயிட்டு சரியாக கொஷினை வந்து ரீட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து மார்க் வந்து மைனஸில் வந்து போயிடும். ஸோ அதனால் வந்து கொஷினை வந்து எல்லாருமே வந்து நல்லா ரீட் பண்ணணும். கீழ்கண்ட கூற்றுகளை தவறானதை வந்து தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. யாரை பற்றினா காமராஜரை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. காமராஜர் நமக்கு காமராசர் இவரை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இதில் என்ன இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. எஸ், கரெக்டு. அப்போ காமராஜர் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா எங்கே இருக்குது? மதுரையில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது ஆப்ஷன் பி வந்து பாருங்கள். நடுவண் அரசு 1978 பாரத ரத்னா விருது வழங்கியதுன்னு சொல்கிறாங்க. சாரி, இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு 78 கிடையாது, 1976 1976 தான் காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டது. அடுத்து ஆப்ஷன் சி பாருங்கள். இப்போ பி ஆப்ஷன் தான் தப்பு. ஓகேங்களா? தவறானவற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் நடுவண் அரசு என்ன கொடுத்துருக்காங்க? 1976 அவருக்கு பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் சி பாருங்கள். காமராஜருக்கு மணிமண்டபம் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில் இருக்கிறது. கன்னியாகுமரியில் இருக்கிறது. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? கல்வி வளர்ச்சி நாள் வந்து நான் எந்த நாளுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கல்வி வளர்ச்சி நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூலை 15 தான் உங்களுக்கு என்னது கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடப்படுகிறது. முக்கியமான தினங்கள் அப்படின்றத வந்து கொஷின் கேட்பாங்க. அப்போது காமராஜர் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது. ஓகே, ஒரு பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்னது? காமராஜருக்கு பாரத ரத்னா விருது எங்கே வழங்கப்பட்டது அப்படின்னா 1976 வந்து வழங்கப்பட்டிருக்கும். காமராஜருடைய மணிமண்டபம் எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்குது. காமராஜர் பிறந்த நாள் என்ன நாளாக கொண்டாடுறாங்க? கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. எப்போது? ஜூலை 15. ஓகே, சூப்பராக நம்ம ஞாபகம் வச்சுட்டோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். 15வது. கல்வி கண் திறந்தவர் என காமராஜரை பாராட்டியவர் யார்? கல்வி கண் திறந்தவர் என காமராஜரை வந்து பாராட்டியவர் யாருன்னா தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் தான் வந்து நமக்கு வந்து கல்வி கண் திறந்தவர் காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். 16வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய நூலகவியல் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சீர்காழி அரங்கநாதன். சீர்காழி அரங்கநாதன் தான் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து பாருங்கள். 17வது. பொறுத்துக. ஓகேங்களா? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. இதில்
முதல் தளம் ஓகேங்களா, முதல் தளத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பருவ இதழ்கள் ஓகேங்களா. முதல் தளத்தில் என்ன இருக்கும்? பருவ இதழ்கள் இருக்கும். இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் வந்து இருக்கும். இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்கும். மூன்றாம் தளத்தில் கணினி அறிவியல் இதெல்லாம் வந்து இருக்கும். தரை தளத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரெய்லி நூல்கள் வந்து இருக்கும் ஓகேங்களா. அப்போ முதல் தளத்தில் வந்து என்ன இருக்கும்? பருவ இதழ்களும் குழந்தைகளுடைய புக்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள், தரைத்தளத்தில் பிரெய்லி நூல்கள் வந்து இருக்கும். இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 1. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரி. ஆப்ஷன் ஏ வந்து சரி. 3 1 2 4 வந்து சரியான வந்து ஆன்சர். ஓகே, 18 பாருங்கள். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ளது. முக்கியமான கொஷின். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா சீனாவில் வந்து தான் வந்து இருக்கிறது. அடுத்தது பாருங்கள், அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை தளங்களை கொண்டது? அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை தளங்களை கொண்டது? 8 தளங்களை கொண்டது. உங்களை கொஷினில் கேட்பாங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து எத்தனை தளங்களை கொண்டது, முதல் தளம் என்ன, இரண்டாம் தளம் என்ன, மூன்றாம் தளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, 20வது கொஷின் பாருங்கள். யாருடைய பிறந்தநாள் தேசிய நூலாக கொண்டாடப்படுகிறது? யாருடைய பிறந்த நாள்? யார்? சீர்காழி அரங்கநாதன். முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? அரங்கநாதன் அவர்கள். அவருடைய பிறந்தநாளை தான் தேசிய நூலக நாளாக நம்ம என்ன பண்ணுறோம்? கொண்டாடுறோம் ஓகேங்களா. அடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கொஷின் போயிடலாம். அடுத்த கொஷின் 21 பாருங்கள். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் ஆதுடையார் நாற்றிசையும் சொல்லாத நாடு இல்லை. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பழமொழி 400. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் ஆதுடையார் நாற்றிசையும் சொல்லாத நாடு இல்லை. எனது பழமொழி 400. பழமொழி 400உடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மூன்றுரை அரையனார். மூன்றுரை அரையனார் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. நாலடியார் நம்ம சொல்லியிருந்தோம், வேளாண் வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல். சங்க காலத்தில் நமக்கு 11 கீழ்கணக்கு நூல்களாக இந்த நாலடியார் நூல் வந்து கவரப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீதி நூல் ஓகேங்களா. வேளாண் வேதம் என அழைக்கப்படுகிறது. இதோடைய ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா சமண முனிவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய ஆசிரியராக இருக்காங்க. ஆசாரக்கோவையோடைய ஆசிரியர்னா பெருவாயின் முள்ளியார் ஓகேங்களா. முதுமொழி காஞ்சி யார்? கூடலூர் கிழார் ஓகேங்களா. கூடலூர் கிழார். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பழமொழி 400னா யார்? ஆசிரியர் மூன்றுரை அரையனார். நாலடியார் அப்படின்னா சமண முனிவர்கள். ஆசாரக்கோவை அப்படின்னா பெருவாயி முல்லையார். முதுமொழி காஞ்சி அப்படின்னா கூடலூர் கிழார். ஓகே, 22வது கொஸ்டின் பாருங்கள். தமிழின் இணை எழுத்து இல்லாத எழுத்து எதுன்னு கேட்டேன். தமிழில் இணை எழுத்து இல்லை, எதுக்கு இல்லை அப்படின்னா ஆப்ஷன் டி, அக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அதாவது நமக்கு ஆயுத எழுத்து சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆயுத எழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இணை எழுத்து வந்து கிடையாது. ஐயுக்கான இணை எழுத்து என்னது? ஈ ஓகேங்களா. அவ்வுக்கான இணை எழுத்து என்னது? உ ஓகேங்களா. இது வந்து இதுக்கான இணை எழுத்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நமக்கு குறிலும் நெடிலுமாக நம்ம வந்து உயிரெழுத்தில் வந்து நம்ம இணை எழுத்துக்கள் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இதில் மேட்ச் த ஃபாலோவிங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இணை எழுத்து என்பதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நான் வந்து இங்கே எழுதி போடுறேன். இங்கே பாருங்கள், ஆ இது ரெண்டும் இணை எழுத்து. இ இது ரெண்டும் இணை எழுத்து. உ ஓகேங்களா, இது ரெண்டும் இணை எழுத்து. ஏ ஓகேங்களா. இங்கே ஐ மட்டும் தனியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓ ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது ஓகேங்களா. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா குறிலும் நெடிலுமாக வந்து நம்ம சொல்லுவோம். ஒரு இடத்து குறியில் எழுத்து, ஒரு இடத்து நெடில் எழுத்தாக வந்து இருக்கும். அப்போ ஐக்கான இணை எழுத்து என்ன இருக்கும்? அதோடைய ஓசையை வந்து பார்க்கணும். ஐ அப்படின்னு சொல்கிறோம். ஐ வந்து நெடில் எழுத்து. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? நமக்கு ஈ வரும் ஓகேங்களா. ஐக்கான இணை எழுத்து என்னது? ஈ. ஐ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரொனவுன்சியேஷன் சவுண்டே அப்படி தான் வந்து முடியும். அடுத்து வருங்க, அவு எப்படி சொல்கிறோம்? அப்படின்னு அந்த ஓசை எப்படி முடியுது? ஊ என்று முடியுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து அவுக்கான இணை எழுத்து. இதை தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் வந்து கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இங்கே இணை எழுத்து வந்து சொல்லியிருக்காங்க. ஐக்கான இணை எழுத்து இ கரெக்டு ஓகேங்களா. அவுக்கான இணை எழுத்து
உ. ஓகேங்களா? ஓவுக்கான இணை எழுத்து ஓ, ஈக்கான இணை எழுத்து இ. ஓகேங்களா? அப்போது பாருங்கள் 1 3 2 4 ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது 24 பார்த்தலாம். மெல்லினத்திற்கான இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மெல்லினத்துக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம். ஓகேங்களா? நமக்கு மெய்யெழுத்துக்களை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? கசட தவிர ஞமன நமன வரலை எழலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ இப்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வல்லினமும் மெல்லினமும் தான் சேர்ந்து தான் ரெண்டுமே இணை எழுத்து. வல்லினமும் மெல்லினமும் சேர்ந்து தான் இணை எழுத்து. அப்போ பக்கத்தில் வரக்கூடிய எழுத்து வந்து என்னவாக இருக்கணும், ஒன்று மெல்லினம் வந்தனா அதோட எழுத்து என்ன பக்கத்தில் என்ன வரணும், வல்லின எழுத்து வந்து வரணும். அதுதான் வந்து இணை எழுத்துக்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இது கரெக்ட். மஞ்சளுக்கு என்ன வருது, இது மெல்லின எழுத்து, இது வல்லின எழுத்து, கசட தவிர. அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள், இது வல்லின எழுத்து, சரி, இது மெல்லின எழுத்து, இது வல்லின எழுத்து, இதுவும் சரியாக வந்திருக்கு. ஓகேங்களா? ரெண்டுமே சரி. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெல்லின எழுத்து மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்னது, வல்லின எழுத்து வரல. அப்போது இடம்பெறாத சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து சரி. ஓகேங்களா? தம்பி. ஓகேங்களா? இதுவும் வந்துருக்கு. கசட தபர இந்த வரிசையும் வந்து வந்திருக்கு. இப்போ இதுவும் வந்து சரி. அப்போது இணை எழுத்து என்னது, மெல்லின எழுத்துக்கு பக்கத்தில் நமக்கு வல்லின எழுத்து வந்து வரணும். வல்லின எழுத்து என்னது, கசட தபர. மெல்லின எழுத்து ஞமன நமன. இடையின எழுத்துனா நமக்கு எழலை வழலை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து கேட்டிருக்காங்க பாருங்கள். நட்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. நட்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? நட்பு எழுத்துக்கள் என்னது, 12 எழுத்துக்கள். என்ன சொல்கிறாங்க, வல்லினத்தையும் மெல்லினத்தையும் சொல்கிறாங்க. வல்லினம், வல்லினம் எங்கேருந்து பிறக்கிறது, மெல்லினம் எங்கேருந்து பிறக்கிறது அப்படின்றத கமாண்டில் சொல்லுங்கள். மெல்லினம். ஓகேங்களா? கமாண்டில் வந்து சொல்லுங்கள். வல்லினம் எங்கேருந்து பிறக்கிறது, மெல்லினம் எங்கேருந்து பிறக்கிறதுன்னு வந்து சொல்லுங்கள். முடிஞ்சால் வல்லின எழுத்துக்கள் என்ன, மெல்லின எழுத்துக்கள் என்னதையும் கமாண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, அடுத்து தவறான சொல்லை வட்டமிடுக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த வல்லினம், மெல்லினம் இப்படி தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வல்லினம், மெல்லினம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தவறான சொல் இங்கே என்ன தவறாக வந்து கண்டான், நண்டு, வண்டு, வென்றான் இதெல்லாம் வந்து இருக்கே, இது என்ன நம்ம எது எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அப்போ இங்கே உள்ள என்ன இருக்குது, அந்த இணை எழுத்துக்கள் கனெக்டாக வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், கண்டான் ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்திருக்கு, நண்டு இதுவும் கரெக்டாக வந்திருக்கு, வண்டு இதுவும் கரெக்டாக வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, மாறி வந்து வந்திருக்கு. என்ன இருக்குது, இந்த வென்றான், வெண் என்னது, மெல்லின எழுத்து. இந்த மெல்லின எழுத்து பக்கத்தில் என்ன வரணும், வல்லின எழுத்து வரணும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, இடையின எழுத்து வந்திருக்கு, இடையின எழுத்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் தவறானதான்னு கேட்டிருக்காங்க. தவறான சொல்லை வட்டமிடுங்க. வென்றான் என்பது தவறான இது. ஓகேங்களா? சரி, அடுத்தது 27 கொஸ்டின் பாருங்கள். நட்பு எழுத்துக்கள் என்பவை இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம், அதை தான் கேட்டிருக்காங்க. என்னது நட்பு எழுத்துக்கள், என்னது வல்லினமும் மெல்லினமும். வல்லினமும் மெல்லினமும் தான் என்னது நட்பு எழுத்துக்கள். ஓகே, 28 கொஸ்டின் பார்த்துடலாமா. கீழ்கண்ட கூற்றுக்களை ஆய்ந்து தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. கரெக்டுங்க. இது எப்போங்க, செப்டம்பர் 5ங்க. செப்டம்பர் 5 ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லிருக்கோம். கல்வி வளர்ச்சி நாள் எப்போது, காமராஜர் பிறந்த நாளை வச்சு நம்ம வந்து சொல்கிறோம் கல்வி வளர்ச்சி நாள்னு. அது வந்து ஜூலை 15. இப்போது ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. விவேகானந்தர் பிறந்தநாள் மாணவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. தவறு. விவேகானந்தர் பிறந்தநாள் என்ன சொல்கிறோம் நம்ம, இளைஞர்கள் தினம். இளைஞர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொண்டாடப்படுகிறோம். ஓகேங்களா? இது எப்போ, ஜான் 12. ஓகேங்களா? ஜனவரி 12 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவேகானந்தர் பிறந்த நாள். அது தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகே, ஆப்ஷன் சி வந்து பாருங்கள், ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆமாங்க, கரெக்டுங்க. இது எப்போது, நவம்பர் 4. குழந்தைகள் தினம் எப்போது, நவம்பர் 4. ஜவஹர்லால் பிறந்தநாள் தினம் என்ன பண்ணுறோம் நம்ம, நவம்பர் 4 வந்து குழந்தைகள் தினமாக வந்து கொண்டாடுறோம். ஆப்ஷன் இப்போ காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சினாக கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? இப்போது ஜூலை 15 வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அப்போது ஆசிரியர் தினம் எப்போது, செப்டம்பர் 5. விவேகானந்தர் பிறந்தநாள் எப்போது, ஜான் 12. தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. குழந்தைகள் தினம் எப்போனா நவம்பர் 4. காமராஜர் பிறந்தநாளில் கல்வி வளர்ச்சி நாளும் நம்ம வந்து கொண்டாடப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை வந்து 15. ஓகேங்களா? சரி, அடுத்து உங்களுக்கான ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமத்துவ நாள், சமத்துவம் நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சமத்துவ நாள் இது எப்போ அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் வந்து கீழே வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் சொல்கிறதெல்லாம் வந்து என்னென்ன நான் கொஷின் கேட்குறனோ அதெல்லாம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, 29 கொஷின் பார்த்துக்கலாம். பொறுத்துக கலை சொற்களை வந்து
அறிவோம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கல்வினா என்னது? எஜுகேஷன். ஓகேங்களா? 3. தொடக்கப்பள்ளினா ப்ரைமரி ஸ்கூலு. ஓகேங்களா? 4. மின்னூல் அப்படின்னா புக்கு. ஓகேங்களா? குறுந்தகடு அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க்கு. ஓகேங்களா? 1 2 வருது. அப்போ 3 4 1 2 எங்கே இருக்குது? 3 4 1 2. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். இப்போ நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரக்கோவை எத்தனை வெண்பாக்களால் ஆனது? ஆச்சாரக்கோவை அதோடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லியிருந்தேன்? பெருவாயி முள்ளியார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆச்சாரக்கோவையோடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எத்தனை வெண்பாக்களால் ஆனது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 100 வெண்பாக்களால் ஆனது. எத்தனை வெண்பாக்களால் ஆனது அப்படின்னா 100 வெண்பாக்களால் ஆனது. ஆசாரக்கோவையோடைய எத்தனை வெண்பாக்கள் அப்படின்னா 100 வெண்பாக்கள். அதனுடைய ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா பெருவாயின் முள்ளியார். ஓகேங்களா? சரி, அடுத்தது 31வது கொஸ்டின் வந்து பார்த்துடலாமா? பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஓகே, தெரியும். இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா கயத்தூர். ஓகேங்களா? இது கரெக்டு. இவர் பிறந்த ஊர் என்னது? கயத்தூர். இதுவும் வந்து கரெக்டு. ஆசாரக்கோவை என்பதற்கு ஒழுங்கன் அதாவது ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஓகேங்களா? அடுத்து 4 வந்து பார்த்திங்கன்னா இந்நூல் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. எல்லாமே வந்து கரெக்டுங்க. 11 கீழ்கணக்கு நூல்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம அதிகமாக அதில் வந்து அறநூல்கள் தான் வந்து இருக்கும். ஆசாரக்கோவை என்பது ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் வந்து பொருள். இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா கைத்தறி. வந்து அனைத்துமே வந்து சரிதான். ஓகேங்களா? 32வது கொஸ்டின் பாருங்கள். இவை 8 என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது? ஆப்ஷன் டி, இவை 8. இந்த பிரித்து எழுது சேர்த்து எழுதுலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே நிறைய இடத்துல இங்கே தான் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஈஸியாக வந்து மார்க் வந்து போயிடும். ஓகே, 33வது கொஸ்டின் பாருங்கள். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது என்னது? பொறை. ஓகேங்களா? பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது என்னது? பொறை. ஓகேங்களா? அடுத்து 34 பாருங்கள். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பார்த்திங்கன்னா பொறை ப்ளஸ் உடைமை. கொஞ்சம் வேகமாக போயிடலாம். 35வது கொஸ்டின் பாருங்கள். நன்றி அறிதல்னால் என்னது? நமக்கு பிறர் செய்யும் உதவியை மறவாமல். ஓகேங்களா? அடுத்தது ஒப்புரவுனா என்னென்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். 1. ஓகேங்களா? 1க்கு 1. இதுக்கு வந்து 3 வருது. ஓகே, நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். நட்டல் அப்படின்னா என்னது? நட்பு கொள்ளுதல். பண் அப்படின்னா இசை. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமல். ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். பண் அப்படின்னா இசை. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர். ஓகே, ஏட்டில் எழுதப்படாத நூல்கள். ஏட்டில் எழுதப்படாத பாடல்கள் நூல்கள். ஓகே, எல்லாம் வந்து ஓகேங்களா? என்ன? சங்ககால பாடல்கள். சங்ககால பாடல்கள் நம்ம எப்படி பிடிக்கும்? 11 மேற்கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அந்த 11 மேற்கணக்கு நூல்களில் நமக்கு 18 நூல்கள் இருக்கும். 11 கீழ்கணக்கு நூல்களில் 18 நூல்கள். ஆக மொத்தம் 36 நூல்கள் வந்து இருக்கும். இந்த 11 மேற்கணக்கு நூல். ஓகேங்களா? இந்த மேற்கணக்கு நூல், இது கீழ்கணக்கு நூல் வச்சுக்கோங்களேன். இது இந்த மேற்கணக்கு நூல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிப்போம். 8 தொகையில் நமக்கு என்னென்ன வரும்? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு வரும். இதில் 10 பாட்டில் என்ன வரும்? திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மலைப்படுகடம், பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, இதுமாரி 10 பாடல் வந்து வரும். அதே 11 கீழ்கணக்கு நூல்களில் நமக்கு என்னென்ன வரும்? திருக்குறள், நாலடியார், பழமொழி 400, ஓகேங்களா? ஏலாதி, சிறுவஞ்ச மூலம், திரிக்கடுகம், இன்னார் 40, இனியவை 40, கார் 40, கலவை 40 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவே உங்களுக்கு அந்த லென்த் வரைக்கும் வரும். 18 நூல்கள் வந்து வரும். ஸோ இதனால் வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சங்ககால பாடல்கள், ஏட்டில் எழுதப்படாத பாடல்கள். ஓகேங்களா? 37வது கொஸ்டின் பாருங்கள். தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஓகே, இது வந்து தப்பாக கொடுத்துருங்க. என்ன அப்படின்னா வானமா மலை அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு பேர். இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. வானமா மலை தான் தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை. ஓகேங்களா? அடுத்து 38வது கொஸ்டின் பாருங்கள். உதித்த என்னும் சொல்லின் எதிர் சொல்.
உதித்த என்ன சொல்லின்னு எதிர் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மறைந்த. ஓகேங்களா. 39 பாருங்கள். கண்ணுறங்கும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கண்ணுறங்கும் என்னும் சொல்லை என்ன பிரித்துனா கண்ணு ப்ளஸ் உறங்கு அப்படின்னு வந்து நம்ம வந்து பிரித்து வந்து எழுதுவோம். ஓகே. 40வது கொஸ்டின் பாருங்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இவ்வரிகளிலும் இடம்பெற்ற நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்னூர் நூற்பா. நன்னூர் நூற்பா தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய, ஏன்னா இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஓகேங்களா. நன்னூர் நூற்பா. 40வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூட்டுகளை ஆராய்ந்து சரியானதை தேர்ந்தெடுங்க அப்படின்றாங்க. தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. தை முதல் நாளையா நம்ம திருவள்ளுவர் ஆண்டாக கொண்டாடப்படுறோம், இது வந்து தவறு. ஓகேங்களா. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் ஆண்டாக தொடங்குகிறது. ஓகேங்களா. இதுவும் வந்து தப்பு தான். ஓகேங்களா. மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஆமாம், மார்கழி மாதத்தில் கடைசி நாள் போகி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். மழைக்கடவுளை வழிபடும் நோக்கில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதுவும் வந்து கரெக்டு. ஓகேங்களா. அப்போது நீங்கள் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு எப்போ கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா. சரி, மழைக்கடவுளை வழிபடும் நோக்கில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதுவும் கரெக்டு. மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர். ஓகே. 42 போயிடலாமா. 42 பாருங்கள். அடிக்கொட்ட சொல்லுக்கு பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு பொருந்தாததை வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி வந்து கொடுத்துருக்காங்க. மகர சங்கராந்தி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா தவறானது. ஓகேங்களா. மற்றபடி மராட்டியம், கர்நாடகம், ஆந்திரம் இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர சங்கராந்தி அப்படின்ற ஒரு விழா வந்து கொண்டாடுவாங்க. மகர சங்கராந்தின்ற விழா வந்து கொண்டாடுவாங்க. ஓகேங்களா. மராட்டியத்தில் கொண்டாடுவாங்க, கர்நாடகாவில் கொண்டாடுவாங்க, ஆந்திராவிலையும் கொண்டாடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குஜராத்தில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா உத்தராயன் அப்படின்ற விழா கொண்டாடுறாங்க. உத்தராயன். ஓகேங்களா. உத்தராயன் அப்படின்ற விழா வந்து எங்கள் குஜராத்தில் கொண்டாடுறாங்க. அப்போ மகர சங்கராந்தி எங்கன்னா மராட்டியம், கர்நாடகம், ஆந்திரம். நான் ஏன் நிறையா ரிப்பீட்டடாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன்னா நீங்கள் கேட்க 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 உங்கள் காதில் வந்து நிறையா வந்து பதிஞ்சுக்கிட்டே வந்து இருக்கும். அதனால தான் நான் ரிப்பீட்டடாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது பார்த்துடலாம். 43. பொங்கல் ப்ளஸ் அன்று என்றும் பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அன்று. ஓகேங்களா. அடுத்து 44 பாருங்கள். பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் தரும், பட்டு போன மரத்தைக்கான டேஷ் தரும். என்ன பண்ணுறோம்? துன்பம் தரும். இதெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க. அடுத்து 45 கொஸ்டின். போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. போகி பண்டிகை நம்ம எப்படி பிரிப்போம்? போகி ப்ளஸ் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பிரிப்போம். போகி பண்டிகை எப்படி பிரிப்போம்? போகி ப்ளஸ் பண்டிகை. ஓகே. 46 பாருங்கள். மாமல்லன் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? மாமல்லன் என சிறப்பு பெயர் கொண்டவர் பார்த்திங்கன்னா நரசிம்மவர்மன். ஞாபகம் வச்சுக்கணும். இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நரசிம்மவர்மன் தான் மாமல்லன். ஏன் இவருக்கு மாமல்லன்ற பேர் வந்துச்சு அப்படின்னா மற்போரில் சிறந்தவர். மற்போரில் சிறந்தவர் தான் யார்? இந்த நரசிம்மவர்மன். ஓகேவா. இந்த நரசிம்மவர்மனுடைய தந்தை யார் அப்படின்னா மகேந்திரவர்மன். ஞாபகம் வச்சுக்கணும். நரசிம்மவர்மனுடைய தந்தை யார் அப்படின்னா மகேந்திரவர்மன். மாமல்லன் எனும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? நரசிம்மவர்மன். ஏன் இவருக்கு சிறப்பு பெயர் கொடுத்தாங்க அப்படின்னா அவர் மற்போரில் சிறந்தவர். ஓகே. 47வது கொஸ்டின் பார்த்துடலாமா. கீழ்கண்ட கூட்டுகளை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டுகள் என்னென்னு பார்த்துடலாம். நரசிம்மவர்மன் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஆமாங்க, கரெக்டுங்க. நரசிம்மவர்மன் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், கரெக்டு. அடுத்து பாருங்கள். நரசிம்மவர்மனின் தந்தையார் காலத்தில் மகாபலிபுர சிற்ப பணிகள் தொடங்கியது. ஆமாம், இதுவும் வந்து கரெக்டு. அவர் தந்தை யார்? மகேந்திரவர்மன். ஓகேங்களா. மகாபலிபுரம் 4 தலைமுறைகளாக உருவாக்கப்பட்டவை. இதுவும் கரெக்டு. இதெல்லாம் கூற்று கான்செப்டில் இப்போ எப்படி கொஷினாக நம்ம வச்சுருக்கோமோ, சப்போஸ் டிஎன்பிசிலேருந்து கூற்று கான்செப்டில் கேட்கணும் அப்படின்னா இப்படி வந்து கேட்கலாம். மகாபலிபுரம் 4 தலைமுறைகளாக உருவாக்கப்பட்டவை. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக மகாபலிபுரம் திகழ்கிறது. ஆமாங்க, இது எல்லாமே சரிங்க. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து சரிதான். ஓகே. அடுத்து 48 பார்க்கலாம் பாருங்கள். அதாவது ரதக்கோவில் பஞ்சபாண்டவர் ரதம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள். ரதக்கோவில் பஞ்சபாண்டவர் ரதம் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. மறுபடியும் சொல்கிறேன், நரசிம்மவர்மனுக்கு சிறப்பு பெயர் என்னது? மாமல்லன். ஏன்? மற்போரில் சிறந்தவர். மற்போரில் சிறந்த அரசன் யாருன்னு கேட்டால் நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மனுடைய
தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா மகேந்திரவர்மன். 49 பார்த்துடலாம். அர்ஜுனன் தபசு எவ்வகை சிற்பக்கலை வடிவமாக உள்ளது? அர்ஜுனன் தபசு எவ்வகை சிற்பக்கலை வடிவம்னா புடைப்பு சிற்பம். ஓகேங்களா, இது என்னது? புடைப்பு சிற்பமாக வந்து உள்ளது. அர்ஜுனன் தபசு நமக்கு எவ்வகை சிற்பம்னா புடைப்பு சிற்பம். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, மகாபலிபுரத்தில் 4 தலைமுறைகளாக உருவாக்கப்பட்டவை அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக திகழ்வதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகாபலிபுரம் தான். அது மட்டும் இல்லாமல் 4 வகை சிற்பக்கலை காணப்படும் ஒரே இடமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாபலிபுரம் தான். குடைவர கோயில் இருக்கும், கட்டுமான கோயில் இருக்கும், ஒற்றைக்கல் கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்கும். ஓகேங்களா, சரி. அடுத்து 50வது பார்த்துடலாம். கூற்று 1, அர்ஜுனன் தபசு பாறையில் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. ஓகேங்களா, இது கரெக்டு. அர்ஜுனன் தபசு பாறையில் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளது, இதுவும் வந்து கரெக்டு. கூற்று 2 பாருங்கள், இதனை பகிர்தன் தவம் என்று கூறுகின்றனர். ஆமாம், கரெக்டு. பகிர்தனுடைய தவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அர்ஜுனன் தபசு பாறையில் 150க்கு மேலே சிற்பங்கள் இருக்குது, இதில் என்ன சொல்கிறாங்க? பகிர்தன் தவம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று 1 2மே வந்து சரிதான். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், நரசிம்மவர்மன் மாமல்லன் என அழைக்கப்பட காரணம் இப்போ தான் வந்து பார்த்தேன். என்னது? மற்போரில் சிறந்தவன். மற்போரில் சிறந்தவர் தான் யார்? நரசிம்மவர்மன். ஓகே, அடுத்தது 52 பாருங்கள், மயங்கொலிகள் எத்தனை வகைப்படும்? மயங்கொலிகள் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம், சொல்லலையா? 8 வகைப்படும். ஓகேங்களா, 8 வகை. அதாவது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே மாற்றம் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அது என்னென்ன இருக்குது? 3 சுழினா, 2 சுழினா, அதுக்கப்புறம் நா, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? லா இருக்குது, லா இருக்குது. ஓகேங்களா, லா இருக்குது, அதுக்கப்புறம் ரா இருக்குது, அப்புறம் ரா இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மயங்கொலி எழுத்துக்கள். அதுக்கப்புறம் ரா வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே மாற்றம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன சொல்லுவோம்? நம்ம மயங்கொலி எழுத்துக்களை இந்த 8 எழுத்துக்களை வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், பொருள் அறிக அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்கு வந்து நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ விலைனா என்னது? உண்டாக்குதல். விலைனா என்னது? உண்டாக்குதல். விழை அப்படின்னா, விழை என்பது அப்படின்னா விரும்பு. விழை என்பது அப்படின்னா விரும்பு. விலை அப்படின்னா, சாரி, இதை வந்து தப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா, நான் வந்து தப்பாக சொல்கிறேன். அதாவது விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு. விலை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நம்ம பொருளோட வாங்குகிறோம் இல்லையா, அதோடைய மதிப்பை வந்து சொல்லுவோம். இதே விழை அப்படின்னா விரும்பு. ஓகேங்களா, 2 அப்புறம் 3 வருது. ஓகேங்களா, விழை அப்படின்னா விரும்பு. விலை அப்படின்னா உண்டாக்குதல். விலை அப்படின்னா உண்டாக்குதல், இங்கே 1 வரும். ஓகேங்களா, இங்கே என்ன வரும்? 1 வரும். இழை அப்படின்னா நூலின் இழை, 4. ஆப்ஷன் எங்கே இருக்குது? 2 3 1 4 எங்கே இருக்குது? 2 3 ஆப்ஷனே இல்லை. ஓகேங்களா, இது 4 ஆப்ஷனுமே தப்பாக கொடுத்துருக்காங்க, இதை எடுத்துக்காதீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, ஏன்னா நீங்கள் ரிவிஷன் தானே பார்த்துட்ருக்கீங்க. விலை என்னது? ஒரு பொருளோட மதிப்பு. விழை அப்படின்னா, அதாவது தமிழருக்கே உடைய சிறப்பு ழகரம் ரா, இந்த விழை வந்துச்சு அப்படின்னா விரும்பு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வரும். விலை அப்படின்னா உண்டாக்குதல் அர்த்தம். இழை அப்படின்னா நூலுடைய இழை. ஓகேங்களா, சரி. அடுத்தது பாருங்கள், 54வது கொஷினு. சிரம் இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. சிரம்னா என்னது? நமக்கு தலையை வந்து குறிக்கும். சிரம் என்பது எதை குறிக்கும்? தலையை குறிக்கும். கடலுக்கு வேறு பெயர் வந்து கேட்குறாங்க. கடலுக்கு வேறு பெயர் பார்த்தோன்னா பறவைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருந்தோம், பறவைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆழின்னு சொல்லுவாங்க. பெருவனம், வனம் அப்படின்னா நமக்கு வந்து காடை குறிக்கும். ஓகேங்களா, இது பெருவனம். இதை அடிச்சிடுங்க, இதை அடிச்சு நீர்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா, பெருநீர் அப்படின்னா நமக்கு வந்து கடலுக்குரிய வேறு பெயர். ஓகேங்களா, அப்போ அனைத்தும் நம்ம வந்து சரி பண்ணலாம். அப்போ கடலுக்குரிய பேர் என்னது? பறவை, ஆழி, பெருநீர். ஓகேவா, சரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கலைச்சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள். சிற்பங்கள் என்ன சொல்லுவோம் நம்ம? ஸ்கல்ப்சர். ஓகேங்களா, ஸ்கல்ப்சர் சொல்லுவோம். சில்லுக்கள் அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம? சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 வரும். ஓகேங்களா, சிற்றுண்டி அப்படின்னா என்னது? டிஃபன். இதுக்கு 3 வரும். ஆயத்த ஆடைகள் அப்படின்னா ரெடிமேட் ட்ரெஸ், 4 வரும். இது ஈஸி தான். 2 1 3 4 எங்கே இருக்குது? 2 1 3 4 ஆப்ஷன் பியில் வந்து இருக்குது. ஓகேங்களா, கலைச்சொற்கள். சிற்பங்கள் என்னது? ஸ்கல்ப்சர். சில்லுக்கள் அப்படின்னா சிப்ஸ். இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், ஊக்கமது கைவிடல். ஊக்கமது கைவிடல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருடையது அப்படின்னா ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி யார்? ஔவையாருடைய வந்து சொல்லக்கூடிய அறிவியல் ஆத்திச்சூடி. இது யார்? புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு நம்ம யார் சொல்லுவோம்? நம்ம புதிய ஆத்திச்சூடினா பாரதியார்.
அறிவியல் ஆச்சுன்னா யார் சொல்லுவோம், நம்ம நெல்லை சு முத்து வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? சரி, அடுத்து வந்து பாருங்கள் 58 வந்து பாருங்கள் மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க. விருந்தினர் விருந்தினர் இதுக்கு வந்து சரியான ஆன்சர் என்னது? நம் முகம் மாறாமல் இருக்கணும். விருந்தினர் நமக்கு வீட்டுக்கு வந்தோன்னா நம்மளுடைய முகம் மாறாமல் இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து 3. அடுத்தது நிலையான எண்ணம். நிலையான எண்ணம் அப்படின்னா என்னது? ஊக்கம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆராயும் அறிவுடையோர். ஆராயும் அறிவுடையோர்னா பயன் தராத சொற்கள். அடுத்து களவு மூலம் சேர்க்கப்படும் பொருட்கள் அழிந்துவிடும். இது வந்து 4. இது வந்து 3, 2 சாரி இந்த இடத்துல 1 வரும். விருந்தினர் அப்படின்னா அது நம் முகம் மாறாமல் இருக்கணும். இது வந்து 1. ஓகேங்களா? நிலையான செல்வம் அப்படின்னா என்னது? ஊக்கம். ஓகேங்களா? ஆராயும் அறிவுடையோர் நம்ம என்ன சொல்லுவாங்க? பயன் தராத சொற்கள். இது வந்து 3 வரும். இது 4 வரும். இப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது? 2, 3, 1, 4. 2, 3, 1, 4. ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர். ஓகேங்களா? சரி, 59 பாருங்கள். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொருளுடைமை என்னது? பொருள் ப்ளஸ் உடைமை. அடுத்து பாருங்கள் உள்ளுவதெல்லாம். உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்னது? உள்ளுவதெல்லாம். ஓகேங்களா? ஆப்ஷன் டி சரிந்து. அடுத்து 61 பாருங்கள். பயன் ப்ளஸ் இலா என்னும் சேர்த்து எழுத கிடைப்பது நம்ம என்ன வரும்? நமக்கு பயனிலா. ஓகேங்களா? பயன் ப்ளஸ் இலா சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்ல என்னது? பயனிலா. ஓகே, அடுத்தது 62ஆம் கொஸ்டின் பாருங்கள். நானிலம் படைத்தவன் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நானிலம் படைத்தவன் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? புதியதொரு வீதி செய்வோம். புதியதொரு வீதி செய்வோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், காவியப்பாவை, வீரக்காவியம், பூங்கொடி இதெல்லாம் யாரோடையது அப்படின்னா முடியரசனுடையது. முடியரசனுடையது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைராசு. ஓகேங்களா? இப்போ நானிலம் படைத்தவன் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா புதியதொரு வீதி செய்வோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காவியப்பாவை, வீரக்காவியம், பூங்கொடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடியரசனுடைய நூல்களாக வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்துடலாம். அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டுறாங்க. இயற்பெயர் துரைராசு. நம்ம தான் பார்த்தீங்கன்னா யார்? முடியரசன். ஓகேங்களா? திராவிட நாட்டின் வானம்பாடி. ஆமாங்க, இவர் தாங்க திராவிட நாட்டின் வானம்பாடி. இவர் தான் கண்ணதாசனால் கவியரசு என்று போற்றப்பட்டவர். கண்ணதாசனால் கவியரசு என்று போற்றப்பட்டவர் யார்? முடியரசன் தான். வீரக்காவியம் எனும் நூலை எழுதியவர் யார்? முடியரசன். இது எல்லாமே சரிதான். ஓகேங்களா? இயற்பெயர் துரைராசு, திராவிட நாட்டின் வானம்பாடி, கண்ணதாசனால் கவியரசு என்று போற்றப்பட்டவர், வீரக்காவியம் என்னும் நூலை வந்து எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன். ஓகே, 64 பார்த்துடலாமா? 64 வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டுங்க. வெள்ளி பனிமலையில் மீதுலாவுவோம், அடிமேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாட்டு. இது எப்பயுமே ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கக்கூடிய ஒரு பாட்டாக வந்து இருக்கும். கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து இந்த பாடு வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து கேட்டு வந்து பாருங்கள். ஓகேங்களா? சரி, அடுத்து 65ஆம் கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க. ஓகேங்களா? பொறுத்துக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்லெடுத்தனா என்ன அப்படின்னா வலிமை பெற்ற. மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. ஓகேங்களா? சமர் அப்படின்னா என்னது? போர். சமர் என்றால் போர். நல்கும் அப்படின்னா தரும். எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. அப்படியே நேருக்கு நேர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 1, 2, 3, 4. மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, சமர் அப்படின்னா போர், நல்கும் அப்படின்னா தரும், எக்களிப்பு அப்படின்னா பெரும் மகிழ்ச்சி. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க 66. பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும், வணிகத்தால் கண்டங்களை சுற்றி காலமேறி வந்தவன் தான் யாருடைய வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. யாருடைய வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும், வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி காலமேறி வந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய வரிகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியரசனுடைய வரிகள். முடியரசன். ஓகேங்களா? முடியரசனுடைய வரிகள். ஓகேவா? அடுத்தது 67 பாருங்க. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நானிலம் என்னும் சொல்லை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? 4 + நிலம் அப்படின்னு வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். ஓகே, 68 பாருங்க. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம். போர்க்களத்தில் என்ன குணம் வெளிப்படும்? வீரம் வந்து வெளிப்படும்.
அடுத்தது பாருங்கள் 69 நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்திவேல் நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர். ஓகேங்களா. சரி, நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா. வனமாமலை. ஓகேங்களா. வனமாமலை யார் பார்த்தோம்? தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை. ஓகேங்களா. வானமாமலை, சாரி நேம் வந்து மாறி இருக்கு. ஓகேங்களா. என்னது வானமாமலை. ஓகேங்களா. வானமாமலை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை. தமிழ் நாட்டுப்புறவியல் தந்தை. ஓகேங்களா. நெல்லை சுமுத்து யார்? அறிவியல் ஆத்திச்சூடி. ஓகேங்களா. நெல்லை சுமுத்து அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி அப்படின்னா ஔவையார், புதிய ஆத்திச்சூடினா யார்? பாரதியார். அடுத்தது வந்து நம்ம 70 வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா. 70 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விடிவெள்ளி. ஓகேங்களா. விடிவெள்ளினா என்னது? நமக்கு விளக்கு. விடிவெள்ளி என்பது விளக்கு. இது வந்து 1. ஓகேங்களா. அடுத்து வந்து மணல்னா பஞ்சு மெத்தை. இது வந்து 2. மணல்னா பஞ்சு மெத்தை. புயல்னா ஊஞ்சல். இது வந்து 3. பனிமூட்டம்னா போர்வை 4. ஓகேங்களா. அப்போ விடிவெள்ளினா என்னது? விளக்கு. மணல்லாம் எப்படி இருக்கும்? பஞ்சு மெத்தை மாரி வந்து இருக்கும். புயல்னா ஊஞ்சலில் காற்றடிக்கிறது அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பனிமூட்டம்னா போர்வை மாரி வந்து இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 71 பாருங்கள். அடிக்கும் ப்ளஸ் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. அடிக்கும் மலை. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. அடிக்கும் ப்ளஸ் அலை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது அடிக்கும் மலை. ஓகே. 72 பாருங்கள். கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா. பிரித்து எழுதுனா கதிர் ப்ளஸ் சுடர். எதுக்கும் ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர். அடுத்தது 73 பாருங்கள். நெய்தல் திணைக்குரிய பூ எது? நெய்தல் திணைக்குரிய பூ வந்து பார்த்திங்கன்னா தாழம்பூ. நெய்தல் திணைக்குரிய பூ என்னது? தாழம்பூ. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். ஆராய்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆராய்க அப்படின்னு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஓகேங்களா. இது என்னது? கதிர்ச்சுடர். இது மின்னல் கோடுன்னு கொடுத்துருக்காங்க. இது வராது. ஓகேங்களா. அரிசுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்து. இது கரெக்டு. மின்னல் வரி அப்படின்னா மாறி இருக்குது. ஓகேங்களா. அப்போது 2 மட்டும் சரி. அப்போது கதிர்ச்சுடர்னா என்ன வரும்னா கதிரவன் ஒளி. மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு. அரிசுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. கதிர்ச்சுடர்னா கதிரவன் ஒளி. அரிசுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள். மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு. ஓகே. 75 பற்றலாம். பொருளை வாங்குபவர் வணிகர். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இது என்னது? சரியா? இது தப்பு. ஓகேங்களா. பொருளை வாங்குபவர் யார்? நுகர்வோர். பொருளை வாங்குவோர் யார்? நுகர்வோர் தான் பொருளை வாங்குவோர். பொருளை விற்பவர் நுகர்வோர் கிடையாது. ஓகேங்களா. வணிகர் தான் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை வந்து விற்பனை செய்வாங்க. இது 2மே வந்து தவறு. 76வது கொஸ்டின் பாருங்கள். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது என்னது? பண்டம் மாற்றும் வணிகம். ஓகேங்களா. தனிநபர் வணிகம் என்னது? தனிநபரால் நடத்தப்படுவது. நிறுவனம் அப்படின்னா என்னது? ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களால் வந்து நடத்தப்படுவது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறுவன வணிகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. சரி. 77 பாருங்கள். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். இச்செய்தி உணர்த்தும் இலக்கியம் எது? சங்க இலக்கியத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக வந்து உப்பை பெற்றார். ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றார். இதெல்லாம் எங்கே சொல்கிறாங்க? சங்க இலக்கியத்தில் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. 78 பார்க்கலாமா? 78 பாருங்கள். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வணிகத்தை தரவழி வணிகம், நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம். கரெக்டு. வணிகத்தை தரைவழி வணிகம், நீர்வழி வணிகமாக பிரிக்கலாம். பாருங்க. வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாக செல்வார்கள். இக்குழு வணிக சாத்து என்பார். ஆமாம். வணிக சாத்துனா என்னன்னு கேட்பாங்க. வணிக சாத்து அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. என்னது? குழுக்களாக சென்று அவங்க போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. பரிமேல் குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
நமக்கு பட்டினப்பாக்கம், அதாவது பட்டினப்பாலை, நமக்கு பட்டினப்பாலையிலே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. பட்டினப்பாலை எதை பற்றி குறிக்கும் அப்படின்னா நமக்கு வந்து சோழர்களை பற்றி சொல்லக்கூடியதாக வந்து இருக்கும் பட்டினப்பாலை. ஸோ அப்போ துறைமுக நகரங்கள்லாம் என்னவா சொல்கிறாங்க, பட்டினம் பாக்கம் என குறிப்பிடப்படுகிறது. ஓகேங்களா. கடல் மேல் பரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பரி அப்படின்னா என்னது, நமக்கு குதிரையை வந்து குறிக்கக்கூடியதாக வந்து இருக்குது. ஓகேங்களா. அடுத்து தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் பூம்புகார். ஓகேங்களா. இப்போ பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை நமக்கு தெரியும். ஓகேங்களா. பட்டினப்பாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சோழர் காலத்தை பற்றி சொல்லக்கூடியதாக வந்து இருக்கும். பூம்புகார் நகரத்தை பற்றி சிறப்பித்து பேசக்கூடியதாக வந்து இருக்கும். அப்போ துறைமுக நகரங்களால் என்ன சொல்லி அழைக்கிறாங்க, நமக்கு பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் அழைக்கப்படுது. சென்னையில் அந்த ஒரு ஏரியாவே இருக்குது, பட்டினப்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவே வந்து இருக்கிறது. ஓகேங்களா. இது வந்து என்னது, அனைத்துமே வந்து சரிதான். ஓகே. அடுத்து 79 பாருங்கள். 79 வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானதுங்க. ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ அதனால் இது வந்து நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பாருங்கள், ஏன்னா இது கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. பாருங்கள், தன்னாடு விளைந்த வெண்ணெல்லால் தந்து பிறநாடு உப்பை கொள்ள சாற்றி உமணர் போகலும் அப்படின்னு சொல்லிட்டு நற்றிணை பாடல் வந்து சொல்லியிருக்குங்க. இது வந்து கரெக்டு தான். ஓகேங்களா. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும் அப்படின்ற பாடல் வரி எதில் இருக்குது அப்படின்னா நமக்கு நற்றிணையில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகை, இதுவும் வந்து என்னது, சரியானது. ஓகேங்களா. இதுவும் வந்து என்னது, சரியானது. அடுத்து சி பாருங்கள், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு பாடல், இதுவும் வந்து என்னது, சரியானது. கரெக்டாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவு நின்ற நான் நெஞ்சினோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. இது வந்து திருக்குறள்னு சொல்கிறாங்க. திருக்குறள் கிடையாது, பட்டினப்பாலையோடைய பாடலாக வந்து இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 80 பார்த்துடலாம். வாணிகம் செய்பவருக்கும் வாணிகம் பேணி பிறவு தம்போல் செய்யின் எனும் திருக்குறள் வரி உணர்த்தும் கருத்து என்னது. அதாவது வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் எனும் திருக்குறள் பாடல், அந்த வரிகள் வந்து உணர்த்தும் செய்தி என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேர்மையை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நேர்மையை சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. வணிகர்களுடைய நேர்மையை பற்றி சொல்லக்கூடியதாக வந்து இருக்குது. ஓகேங்களா. அடுத்து 81 பாருங்கள், கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கொள்வது மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது. பாடல் வரி இடம்பெற்றது பட்டினப்பாலை. ஓகேங்களா. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது பாடல் வரி அமைந்துள்ள வந்து பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை. இது என்னது, 10 பாட்டில் வரும். மிச்சம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்கள். ஓகேங்களா. இதேமாரி கொடுத்து பொருந்தாத ஒன்றை தேர்தலும் கூட கேட்பாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 82 பாருங்கள், அரேபியிலிருந்து பெறப்பட்டவை. ஓகேங்களா. அரேபியிலிருந்து பெறப்பட்டவை வந்து பார்த்திங்க அப்படின்னா குதிரைகள். இல்லை என்னது, பெறப்பட்டவைகள் வந்து பார்த்திங்கன்னா குதிரைகள். அரேபிய நாட்டிலிருந்து பெறப்பட்டவை குதிரைகள். அடுத்தது 83 கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில், தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்ற பிற நாடுகளுக்கு இது ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஆமாம், கரெக்டு. தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு, மயில், தோகை, அரிசி இது எல்லாமே என்ன பண்ணாங்க, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சாங்க. ஓகேங்களா. சீனத்திலிருந்து என்னென்ன இறக்குமதி செஞ்சாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் சரிதான். ஓகேங்களா. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து என்னென்னலாம் ஏற்றுமதி செய்யப்பட்டாங்க, தேக்கு, மயில், தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. ஓகேவா, முடிஞ்சு போச்சா. அடுத்தது சீனத்திலேருந்து என்னென்ன இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னா கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாம் வந்து சீன நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. 84 பாருங்கள், வணிகம் ப்ளஸ் சாத்து என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது, வணிகச்சாத்து. ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர். 85 பாருங்கள், விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விரிவடைந்த சொல்லை என்ன சொல்லலாம் நம்ம, சி விரைவு ப்ளஸ் அடைந்த என்பது சரியான ஆன்சர். 86 பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுறாங்க. கரன்சி நோட்டுனா நம்ம பணத்தாள். ஓகேங்களா. நம்ம யூஸ் பண்ணுற ரூபாய் நோட்டுகள். ஓகேங்களா. அடுத்து பேங்க் அப்படின்னா வங்கி, இதுவும் கரெக்டாக. டெபிட் கார்டுனா நம்ம
ஏடிஎம் கார்டு போட்டு பணம் எடுப்போம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா பற்று அட்டை. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. ஓகேங்களா, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் ஈஸியாக வச்சுப்பீங்க. ஓகே, அடுத்தது 87 பார்த்துடலாம். 87 பாருங்கள். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் சொன்னது யாருன்னா ஔவையாருடைய அறிவுரை. ஔவையாருடைய அறிவுரை. அடுத்து பாருங்கள், சுட்டெழுத்து மொத்தம் எத்தனை? சுட்டெழுத்துக்கள் மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 எழுத்துக்கள் வந்திருக்கு. என்னென்ன எழுத்து? ஆ, இ, ஊ வந்து சொல்லுவோம். ஆ என்ன சொல்லுவோம்? அது, இது, எது அப்படின்னு சொல்லுவோம். ஈனா இது, இது, இவள், இவன் அப்படின்னு சொல்லுவோம். ஊ அப்படின்னா இப்போ தற்போது வழக்கில் இல்லை, ஆனால் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? சுட்டெழுத்துக்களாகவே நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஊ வந்து பார்த்திங்கன்னா இந்த தொலைவில் இருக்கிறவங்களுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நடுவில் குறிக்கக்கூடிய எழுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஊ. உது, உதுகான், உவன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஓகே, 89 பாருங்கள். வினா எழுத்து மொத்தம் எத்தனை? வினா எழுத்துக்கள் மொத்தம் வந்து இருப்பது வந்து பார்த்திங்கன்னா 5 எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 5 எழுத்துக்கள் இருக்குது. என்னென்ன இருக்குது? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வினா எழுத்துக்கள். ஏ, யா, ஆ, ஓ, ஏ 5 எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள் வந்து இருக்குது. அடுத்து 90 கொஷின் பாருங்கள். கூற்று 1, அகச்சுட்டு பிரிக்க முடியாது. ஓகேங்களா, அகச்சுட்டு என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. அவன், இவன், இது, அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், பிரித்து என்ன பண்ணாது? பொருள் தராது. இப்போது இதில் சுட்டு எழுத்துக்கள் என்னது? ஆ இருக்குது, ஈ இருக்குது, இது ஈ இருக்குது, இதெல்லாம் எடுத்துட்டா இதாச்சும் பொருள் தருமா? பொருள் தராது. ஓகேங்களா. வன், வன், தூ இதெல்லாம் ஏதாச்சும் பொருள் இருக்கா? ஒன்றுமே வந்து பொருள் வந்து கிடையாது. அப்போ அகச்சுட்டு என்னது? பிரிக்க முடியாது. புறச்சுட்டை வந்து பிரிக்க முடியும். ஆமாம், இப்போ பாருங்கள், புறச்சுட்டை பிரித்தாலும் பொருள் தரும். அதுதான் அங்கே சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஆவை அடிச்சிட்டேன், ஈ அடிச்சிட்டேன், இதை அடிச்சிட்டேன். இப்போ என்ன படிக்கலாம்? இதை வானம், மலை, நூல். அப்போது புறச்சுட்டு அப்படின்னா அவ்வானம், இம்மலை, இந்த நூல் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அகச்சுட்டு அப்படின்னா அவன், இவன், இது, அது. அகச்சுட்டை பிரிக்க முடியாது, பிரிச்சனா பொருள் தராது. ஆனால் புறச்சுட்டை பிரிக்க முடியும், பிரிச்சனா பொருள் வந்து நமக்கு வந்து தரும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து சரிதான். அடுத்து 91 பாருங்கள். தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தவறானது என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா. அண்மைக்குரிய எழுத்து. அண்மைக்குரிய எழுத்து பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லணும்னா இ கரெக்டு தான். இவன், இது, இவள், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். செய்மைக்குரிய சுட்டு தொலைவில். செய்மைனா தொலைவை குறிக்கக்கூடியது. செய்மைக்குரிய சுட்டு பார்த்திங்கன்னா அவன், அது, இது அப்படின்னு வந்து சொல்லுவோம். வினா எழுத்துக்கள் முதலில் வருபவை. வினா எழுத்துக்களில் முதல்ல வருபவை வந்து பார்த்திங்கன்னா ஆ, ஓன்றாங்க. ஆவை வச்சு வினா எழுத்துருக்கா? ஓவை வச்சு வினா எழுத்து அப்படிலாம் எதுவுமே வந்து இல்லை. ஓகேங்களா, இது வந்து தவறு. அப்போ வினா எழுத்துக்கள் முதல்ல வருது என்ன அப்படின்னா நமக்கு யா வரும். ஓகேங்களா, யா எழுத்து. யார், யார்னு படிப்போம் நம்ம. ஓகேங்களா, யார், யாது அப்படின்னு சொல்லலாம் கேட்போம். அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு வந்து கேட்போம். ஓகேங்களா, அப்போது என்ன வரும்? யாவும் ஏவும் யாவும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வினா எழுத்துக்கள் முதல்ல வரக்கூடியதாக வந்து இருக்கும். வினா எழுத்துக்கள் மொழி முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஏ எழுத்து. ஆமாம், கரெக்டு. கேட்போம் தானே. அவன்தானே, இவன்தானே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஏன்னு முடித்து பார்த்திங்களா, இது முதல்ல வரும். ஓகேங்களா, நம்ம ஏன்னு கேட்போம். இது வந்து இதில் வந்துச்சுன்னா முதல்ல வருது. இப்போது அவன்தானே, அந்த செயலை செய்தது அவன்தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குற அந்த வினா எழுத்தோட முடியுது பார்த்திங்களா, அது வந்து இந்த ஏ. ஓகேங்களா, அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருவாங்க. அண்மை சுட்டுனா இ, செய்மை சுட்டுக்குன்னா ஆ, வினா எழுத்துக்களை முதல்ல கொடுப்பது வந்து பார்த்திங்கன்னா ஏ, யா. வினா எழுத்துக்கள் முதல்லையும் இறுதியிலையும் வருபவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ. ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள், நமக்கு கலைச்சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பண்டம்னா என்னது? பண்டம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி. ஓகேங்களா, கம்யூனிட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியம். பாரம்பரியம்னா நமக்கு என்ன குறிக்கும்? ஹெரிட்டேஜ். பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ். நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர். பயணப்படகுன்னா ஃபெரரிஸ். ஓகேங்களா. அடுத்தது 92வது கொஷின் பாருங்கள். கலை சொற்களை அறிவோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பாருங்கள், இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். பண்டம் அப்படின்னா கமோடிட்டி. ஓகேங்களா. ஸோ பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ். நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர். பயணப்படகு அப்படின்னா ஃபெரிஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1, இது 2 வரும்,
இது 3 வரும், இது 4 வரும். அப்போ 1 4 3 1 4 3 2 ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர். ஓகேங்களா. பண்டம்னா என்னது? கொமோடிட்டி. பாரம்பரியம் என்னது? ஹெரிட்டேஜ். நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர். பயணப்படுகுனா ஃபெரிஸ். ஓகேங்களா. சரி, அடுத்தது வந்து பார்த்துடலாம். அடுத்தது நமக்கு 93வது கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன அப்படின்னா, திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் யாருன்னு வந்து கேட்குறாங்க. யார்? நம்மளுடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பட்டுக்கோட்டை திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகே, அடுத்து பாருங்கள். 94 பள்ளிக்கூடம் செல்லாதவருக்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் அந்த சிறுவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். ஓகேங்களா. அடுத்து 95 பாருங்கள். காடு ப்ளஸ் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது என்னது? ஆப்ஷன் ஏ காட்டாறு. 96 பாருங்கள். மூதுரை என்னும் சொல்லிற்கு பொருள். மூதுரை என்னும் சொல்லிற்கு என்ன பொருள் அப்படின்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை. மூத்தோர் கூறும் அறிவுரை தான் வந்து பார்த்திங்கன்னா மூதுரை என்னும் சொல்லியிருக்கான பொருளாக வந்து சொல்கிறாங்க. அது 97 பாருங்கள். கூற்று. நாட்டுப்புற பாடல்கள் வாய்மொழி இலக்கியம் என்பார். நாட்டுப்புற பாடல்களை என்ன சொல்லுவாங்க? நம்ம வாய்மொழி இலக்கியம் என்று நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. கரெக்டு தான். காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இதை வாய்மொழி இலக்கியம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து என்னது? கூற்று காரணம் சரியான விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர். என்னது? நாட்டுப்புற பாடல் என்ன சொல்கிறோம்? வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல் என்ன சொல்கிறோம்? வாய்மொழி இலக்கியம் சொல்கிறோம். ஓகேங்களா. காரணம் இதை காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இதை வாய்மொழி இலக்கியம் வந்து சொல்கிறோம். ஓகேங்களா. கரெக்டு தான். அடுத்தது 98வது கொஷின் பாருங்கள். தவறானதை தேர்ந்தது. நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, தொழில் பாட்டு, தாலாட்டு பாடல், விளையாட்டு பாடல், இது எதுவுமே வந்து வராது. ஓகேங்களா. நாட்டுப்புற பாடல்கள் என்னது? இதில் எதுவுமே வந்து வராது. ஓகேங்களா. சரி, அடுத்தது 99 பார்த்துடலாம். நெய்தல் நிலத்திற்குரிய நிலம். நெய்தல் நிலத்திற்குரிய நிலம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பாருங்கள். மலையும் மலையும் சார்ந்த இடம். மலையும் மலையும் சார்ந்த இடம் நமக்கு என்ன வரும்? குறிஞ்சி சொல்லுவோம். குறிஞ்சி. காடும் காடும் சார்ந்த இடம் நம்ம சொல்லுவோம் முல்லை சொல்லுவோம். ஓகேங்களா. வயலும் வயலும் சார்ந்த இடம் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம மருதம். ஓகேங்களா. கடலும் கடலும் சார்ந்த இடம் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம நெய்தல். அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நெய்தல் நிலத்துக்குரிய நிலம் என்னது? கடலும் கடலும் சார்ந்த பகுதி. ஓகேங்களா. அடுத்து லாஸ்ட் 100வது கொஷின் பாருங்கள். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையே இருப்பதை சுட்டி காட்ட எந்த சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? உ. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, சுட்டெழுத்து என்ன இருக்குது? ஆ இ ஊ இருக்குது. ஓகேங்களா. இது என்னது? அருகில் உள்ளவர்கள். இது தொலைவில் உள்ளவர்கள். இவங்க 2 பேருக்கும் நடுவில் உள்ளதை கூப்பிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உ. உது, உதுகான், உவன் அப்படின்லாம் வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த 100வது கொஷினோட நமக்கு வந்து 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வந்து உங்களுக்கு வந்து 100 கொஷின் நம்ம முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான 6ஆம் வகுப்பில் 3ஆம் பருவத்தில் 100 கொஷின் வந்து பார்த்துடலாம் வாங்க.